வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். போலீஸ் கமிஷனர் அருண் ஆம்ஸ்டாங்கின் கொலை வழக்கின் பிரதிபலிப்பாக என்னடா அது எங்கே பார்த்தா ரவுடியோட ராஜ்யம் அதிகமாக போச்சு அப்படின்னு சந்தீப் ராயை மாற்றிட்டு அருண் போலீஸ் கமிஷனர் அருணா வந்து நியமிச்சாங்க திமுக அரசு, தமிழக அரசு. அதுக்கு பின்னால வந்து கொஞ்சம் சூடா இருந்தது. அவருடைய ஒரு பேட்டியே வந்து ரொம்ப சூடா இருந்தது. அதாவது குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், மற்றபடி வந்து குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்படும், அத்தோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், மற்றபடி ரவுடிகளுக்கு அவர்கள் பாஷையில் வந்து பதில் சொல்லப்படும். ரொம்ப உதர்க்கமான ஒரு விஷயம், கூடுதல் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மற்றதெல்லாம் நார்மல். ஆனா ரவுடிகளுக்கு அவர்களுடைய பாஷையிலே பதில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6000 பேர் ரவுடிகளுடைய ஒரு பட்டியலை வந்து எடுத்து வீடு வீடா தேடுங்க சொல்லி போட்டு எல்லாம் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. தேடின வகையில் அங்கேயும் சொல்லியாச்சு, அவனை எவனாவது கத்தி எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் காலி, எல்லாத்துக்கும் பாடம் புகட்டப்படும் சொல்லி போட்டு எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன சமாச்சாரம், தலைமறைவு ரவுடிகள் ஒரு 1000 சில்லற பேர், உள்ள இருக்கிற ரவுடிகள் ஒரு 700 சில்லற, டோட்டலா வந்து 6000 ரவுடிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எடுத்து கையெழுத்து வாங்கி, இல்லாதவங்கள்ட்ட பொண்டாட்டி பொருள்கிட்ட கையெழுத்து வாங்கி சைன் பண்ணி ஒரு ஒப்புதலோட நடந்துட்டு இருக்க வகையில அதனுடைய வெளிப்பாடா ஆம்ஸ்டாங்கருடைய அதுக்கு ஸ்கெட்ச் போட்ட அந்த ரவுடி திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதற்கு ஈக்குவலா திருவேங்கடம் எதிரி என்கவுண்டர் செய்யப்பட்ட, அதற்கு முன்னால வந்து திருச்சியில வந்து துரை அப்படிங்கிற ஒரு ரவுடியை வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். திருச்சி சம்பந்தப்பட்ட வகை தமிழ்நாடு, மற்றபடி வந்து அது போலீஸ் அருணுடைய ஒரு அந்த பிரதிபலிப்பு அங்க இருந்ததா அப்படிங்கிறது தெரியவில்லை. மற்றபடி போலீஸ் கமிஷனர் அருண் நியமிக்கப்பட்டதுக்கு பின்னாடி திருச்சி ரவுடி துரை ஆமா என்கவுண்டர். அடுத்த 2-3 நாள் ஆம்ஸ்டாங்குக்கு பிளான் பண்ண திருவேங்கடம் அந்த ரவுடி ஆற்காடு சுரேஷ் சம்பந்தப்பட்ட வகையில புன்னை பாலு மற்ற சோன்சோ அவர்களுக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த திருவேங்கடம், குன்றத்தூர் திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் முடிஞ்சு போச்சு. இந்த 2 வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அளவுக்கு பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து போலீஸ் கமிஷனர் அருண் சென்னைக்கு மட்டுமா தமிழகம் அளவுக்கு அவர் பேசப்படக்கூடியவரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தது. பரவாயில்ல, இதனுடைய பிரதிபலிப்பு தமிழக அளவு இருக்குதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இப்ப மதுரையில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வடக்கு தொகுதி துணை செயலாளர், மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர், அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். பேர் வந்து பாலசுப்ரமணியன். பிபி குளம் பக்கத்துல ஒரு வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போன வகையில நான் அதே மாதிரிதான் 2 வீலர்ல வந்து 4 பேர் வந்து வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. வாக்கிங் போனவங்க அப்புறம் கூட ரவுண்டர் கட்டி எவ்வளவு தடுத்திருக்காங்க, முடியல. அவர்களுக்கு அந்த இடத்துல 2 இடத்துல வெட்டு விழுந்ததா அப்படிங்கிறது தகவல் இல்லை. மற்ற இருந்தாலுமே கூட அவர் அந்த இடத்துல பாலசுப்ரமணியன் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சியினுடைய மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் காலையில அதிகாலையில. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறாங்க. குடும்ப பிரச்சனை என்ன குடும்ப பிரச்சனைனா ஏதோ சொத்து சம்பந்தப்பட்ட வகை, மற்றபடி வந்து ஏதோ ஒரு வகையில இவர் பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் போல, குடும்ப தன்னுடைய தம்பிக்கு ஆதரவா பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் போல. அண்ணன்னா அப்புறம் தம்பிக்கு ஆதரவா தான் பஞ்சாயத்து பண்ண முடியும், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதன் அடிப்படையில வந்து அங்க இருக்கக்கூடிய மகாலிங்கம் அப்படிங்கிற அந்த கும்பல் வந்து அவர் வெட்டி சாய்த்து விட்டதாக ஒரு தகவல். எப்படியோ ஒரு கொலை, நாம் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு கொலை நடந்து விட்டது. ஆமா, அதுக்கு பின்னால வந்து நேற்றைய ஒரு தகவலின் அடிப்படையில் மயிலாடுதுறை திமுக மாவட்ட சிறுபான்மை துணை அமைச்சர்
சிறுபான்மை பிரிவு துணை அமைச்சருக்கே வந்து கொலை மிரட்டல் வந்திருக்கு. ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசருடைய மதுரை, இது மயிலாடுதுறை திமுக மாவட்ட சிறுபான்மையின துணை அமைப்பாளர் அகமது ஷா வலியுல்லா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் போல இருக்கு. ஏலக்காய், தேயிலை, மற்றபடி ஏற்றுமதி, வெளிநாடுகளுக்கு வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு சூழல். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து பஷீர் அப்படிங்கிறது திமுக முக்கிய பொறுப்புகளா இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து இவர் தொழில் அதிபராக இருந்துகிட்டே வந்து கட்சியில இருந்துட்டு இருக்க, கட்சி படை செஞ்சுட்டு இருக்க திமுகவால ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியின் திமுகவினுடைய கட்சி பொறுப்பாளர். அவருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் வந்திருக்கு. ஆம்ஸ்டாங்குக்கு உள்ள அதே நிலைமை தான் உனக்கும், வெட்டி கொலை பண்ணி போடுவோம், பார்த்து உஷாரா இருந்துக்க, ஏன்னா உன்னுடைய அலுவலகத்தின் மேல நாங்கள் பெட்ரோல் குண்டு வீசுவோம் அப்படின்னு வாட்ஸ்அப் குரல். என்ன பின்னணி அப்படின்னு கேட்டா இதுவும் ஒரு மிரட்டல் சம்பந்தப்பட்டது, மற்றபடி வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டது. மற்றபடி இதை உள்ளே ஆராயக்கூடிய சமயத்த தொழில் போட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து உன் அலுவலகத்தின் மேல நாங்கள் பெட்ரோல் குண்டு வீசுவோம் அப்படின்னா கட்டாயமா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடுதான். இத்தனைக்கு வந்து திமுக மயிலாடுதுறை திமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவுல வந்து துணை அமைப்பாளராக இருக்கார் அகமது ஷா வலியுல்லா. ஆம்ஸ்டாங்கை பத்தி தான் நம்ம அப்படி பக்கமா பேசணும். அவர் வந்து பிஎஸ்பியில் இருக்கிறாருப்பா, அதனால வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம போச்சு. 3 தடவை வந்து உளவு பிரிவு போலீசார் சொன்னாங்க, அதை அவர் கேட்கவில்லை. ஏன்னா அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு, ரவுடி தான் அவரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வழக்குகள்லாம் வந்து நீக்கப்பட்டாச்சு. இப்ப நாம் தமிழர் கட்சி கொலை செய்யப்பட்ட மதுரையில அவர் மேல 20 வழக்குகள் இருக்கான். அவர் சுத்தமா கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆமா, சீமான் கட்சியை சேர்ந்தவர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்கள் சொல்லி சீமான் வந்து இன்னைக்கு சொன்னார். அவரு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான், கொலை செய்யப்பட்ட பாலசுப்ரமணியன். இவரும் மயிலாடுதுறை திமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் ஷா வலியுல்லா, அவரும் வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இப்படி வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பின்மை ஒரு சூழல். இதெல்லாம் விட இன்னும் மோசம். புதுக்கோட்டையில ஒரு நம்ம சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. விராலிமடை பக்கத்துல கோவில்பட்டியில 2 புருஷம் பொண்டாட்டி 2 பேர் விளக்குமாற வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. இது ரொம்ப கொடூரமான விஷயம். விளக்குமாற வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க புருஷம் பொண்டாட்டி அங்க தென்னங்கீத்துலாம் கலெக்ஷன் பண்ணி அப்படி வியாபாரம் பண்ணுவாங்க போல இருக்கு. சென்னைக்கு கூட ஏற்றுமதி பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கலெக்ஷன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அவங்க செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. பணத்தை கையில முளையிட்டு கட்டி இருப்பாங்க. அந்த அளவுக்கு தொழில் செய்யக்கூடியவங்க எதுக்காக பஸ் ஸ்டாப்ல படுத்தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஒரு லாட்ஜா பிடிச்சு படுக்கலாம். ஊரு விட்டு ஊரு போகக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு லாட்ஜா பிடிச்சி வச்சு போன் அடிச்சா புக் பண்ணிக்க போறோம், முடிஞ்சு போச்சு. இவங்க பஸ் ஸ்டாப்ல படுத்தாங்க அப்படின்னு தெரியல. பஸ் ஸ்டாப்ல யார் படுப்பா? ஒரு நாடோடி படுத்திருப்பாங்க, மற்றபடி பிச்சைக்காரர்கள் ஒண்ணுமே இல்லாதவன் படுத்திருப்பான். இவங்க தொழில் அதிபர்கள் எதற்காக படுத்தாங்கன்னு தெரியல, படுத்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு காசை மிச்சம் ஒண்ணு அப்படிங்கிற படுத்தாங்களா தெரியல. விளக்கமா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. பேரு அழகன் பிளஸ் பாப்பம்மாள். ஒரு கும்பல் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, பார்த்துருக்குறாங்க. டக்குன்னு ரவுண்டு கட்டி சும்மா பணத்தை புடுங்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கொள்ளைங்கிற அப்படியே கான்செப்ட்ல போயிடும். ஆனா எடுத்தோட கத்தியை தூக்கி வெட்டிட்டாங்க. வெட்டி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். பணத்தை பிடிக்கிட்டு போயிருப்பாங்க. அதுல வந்து ஸ்பாட்ல ஆம்பளை அவுட்டு, அழகன் புருஷக்காரன் அவுட்டு. பாப்பம்மாள் வந்து உயிர் துடிச்சிட்டு இருக்காங்க ஆஸ்பத்திரியில. இப்ப இன்னைக்கு அட்மிட். அதாவது டோட்டலா பார்க்கின்ற சமயத்துல ரவுடிகள் ஒழிக்கப்படுவார்கள், அவர்களுடைய ஒரு பாஷையில் வந்து பதில் சொல்லப்படும். மற்றபடி வந்து கத்தியை தூக்குனா தக்க பாடம் புகட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி.
இப்ப அடுத்தடுத்து கொலைகள், நாம் தமிழர் கட்சியினுடைய பாலசுப்ரமணிய கொலைகள், மற்றபடி திமுக மயிலாடுதுறை சிறுபான்மை பிரிவு அமைப்பு செயலாளர் அவருக்கு ஆம்ஸ்டாங்கை போல கொலை மிரட்டல். சென்னை எங்க இருக்கு, மயிலாடுதுறை எங்க இருக்கு, எங்க டச் பண்றாங்க பாருங்க. அப்ப அதன் அடிப்படையில போலீஸ் கமிஷனர் அருண் சொன்ன ஒரு அந்த வாக்கு சென்னைக்கு மட்டும் தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுல வருது. தமிழகம் அளவும் இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அவருடைய கருத்துக்கள் பிரதிபலிக்கவில்லை. ஆனா மயிலாடுதுறையில பிரதிபலிச்சிருக்காங்க. அங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சவன் அந்த அகமது ஷா வலியுல்லா மிரட்டி இருக்கான். ஆம்ஸ்டாங்குக்குள்ள நிலைமை ஒன்னு மாதிரி அவரை மாதிரி ஒன்னை கொலை செஞ்சு போடுவோம், ஆமா உன்னுடைய அலுவலகத்தோட பெட்ரோல் குண்டு வீசுவோம் போட்டு வாட்ஸ்அப்ல மிரட்டியிருக்கான். அவருடைய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்பர் இருக்கு, பிடித்து விடலாம் என்றாலுமே கூட அந்த பொசிஷன் வந்தாச்சு இல்லையா. எங்க பார்த்தாலும் ஒரு நேரம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கஞ்சா, அப்புறம் 1 மாசத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராய அழிவுகள் சாவுகள் போட்டு போயிட்டு இருந்து 2 ரவுடியை என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த வகையில் கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்து மக்களால் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா மீண்டும் பழையபடி ஆரம்பிச்சாச்சு. மதுரையில ஒரு அரசியல் கொலை, மயிலாடுதுறையில ஒரு அரசியல் பிரமுகருக்கு மிரட்டல், மற்றபடி ஒன்னும் சம்பாதித்த படுத்து தூங்கி கொண்டிருந்த ஒரு தம்பதி கொலை செய்யப்பட்டிருக்காங்க காசுக்காக. அது ஒரு பெரிய அதாவது கொள்ளை அப்படின்னா கூட ஒரு பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. காசுக்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்துல அப்ப இன்னும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னும் அடக்குமுறைகளை ஒடுக்குமுறை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும். கள்ளச்சாராயத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீர்களோ அதே போல இதற்கும் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத மக்களுடைய கருத்தா இருந்துட்டு இருக்கு. மீண்டும் சொல்லிக் கொள்கின்ற போலீஸ் கமிஷனர் அருணையாவுடைய வார்த்தை தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கவில்லை அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு கருத்தா தான் இருந்துட்டு இருக்கு. ஆமா, அவருடைய ஒரு வார்த்தை அற்புதமான நாங்களா பாராட்டி வீடியோ போட்டிருக்கோம். அற்புதமான வார்த்தை. ஆமா, கத்தி அடித்தின தக்க பாடம். மற்றபடி ரவுடிகளுக்கு அவருடைய பாஷையே பதிலளிக்கப்படும். இந்த 2 முத்தான ஒரு வார்த்தை. இதன் அடிப்படையில திமுக ஆமா அரசு அதிகாரிகளை வைத்து தமிழகம் முழுவதுமே உள்ள ரவுடிகளுக்கு ரவுண்டு கட்டணும். அங்கங்கு உள்ள போலீஸ் கமிஷனர்களுக்கு உத்தரவிட்டு இப்படிலாம் கொலை நடக்காத அளவுக்கு அரசியல் பிரமுகர்கள் கொலை மிரட்டல் ஆமா பண்ண முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இருந்தாதான் நாளைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில யாராக இருந்தாலும் தைரியமாக செயல்பட முடியும். ஆமா, ஒரு விளக்குமாறு வியாபாரி கொலை செய்யப்பட்டிருக்கானா அப்புறம் நாளைக்கு ஒரு 10 ரூபாயை பாக்கெட்ல வச்சா கூட அப்புறம் அவனுக்கு கொலை செய்யப்படுவானே. அவர்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்தாலுமே கூட பாதுகாப்பு இல்லையே. அவங்க ஒரு லாட்ஜை பிடிச்சோம்னா 2000 ரூபாய் செலவாகும் படுத்திருக்கிறாங்க. ரைட், ஓகே, அதுக்காக கொலை செய்யலாமா? கொள்ளையடித்து போயிருந்தா கூட அது வேறு விதமான கருத்து. உயிர் படைச்சிருக்குமா? அட போடா போய் தொலை, ஒரு 10,000 போய் தொலைஞ்சிருச்சுப்பா, உயிர் தப்பிச்சோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உயிர் போயிருச்சேன். விளக்குமாறு வியாபாரியும் கூட அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் கொலை மிரட்டல் விடக்கப்படுகிறார்கள். மதுரையில குறை இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்துல ஜெயித்து ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி இன்னும் உறுதியாக செயல்பட வேண்டும். குறிப்பாக கள்ளச்சாராய வழக்கில் எந்த அளவுக்கு மதுவிலக்கு திருத்த சட்டங்களை கொண்டு வந்தீர்களோ அதே போல இதற்கும் திருத்த சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று மக்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.